ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த +2க்கு பிறகான உங்கள் கரியர் அப்படிங்கிறது இட்ஸ் இண்டிவிஜுவல் ஓரியன்ட். இது குரூப்பாக நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளைகள் பெரும்பாலும் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் 6 பேரும் இதே டெஸ்கில் உட்காந்து வளர்ந்தோம். நாங்கள் 6 பேரும் இந்த காலேஜில் இது படிக்க போகிறோம். அப்படிலாம் கரியர் எப்பவுமே இருக்கிறது இல்லை. இட்ஸ் டோட்டலி இண்டிவிஜுவல் ஓரியன்ட். சரியா? என்ன படிக்கலாம் அப்படின்னு, இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது என்னோட சின்சியர் ரெக்கமெண்டேஷன், பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் உட்காந்து, இன்னைக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாரும் அப்பா அம்மாவோட வந்திருக்கீங்க, அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் ரீசன் சொல்கிறேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னால் என்கிட்ட ஒரு கவுன்சிலிங்க்கு வராங்க. ஆனால் இப்போ இந்த கவுன்சிலிங்கிறதே வேறையாக போச்சு. இப்போ நான் கெரியர் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிக்கிறேன், கல்வி ஆலோசகர். நான் என்ன அப்பாவையாக நினச்சிட்டு இருப்பேன், நீங்கள் ஏதோ உங்களுக்கு தெரியாத விஷயத்தை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன். அதான் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை என் வாயில் சொல்ல வச்சு நீங்கள் எந்திரிச்சு போயிடுவீங்க. அங்கேருந்து அப்பாவும் பொண்ணு வருவாங்க, வந்து உட்காந்துட்டு அப்பா கேட்பார், சார் பொண்ணுக்கு எது சார் எடுக்கலாம் பிரான்ச்சு அப்படிம்பார். நான் ரொம்ப ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஆட்டோமொபைல் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எடுக்கலாமே அப்படிமே. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு பிடிச்ச உடனே, மற்றபடி இந்த ஈஸி ஓகே தானே சார் அப்படிம்பார் அவர். திரும்ப ஒரு 2 நிமிஷம் ஆட்டோமொபைலை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதையும் முடித்த பிறகு, சார் ஈஸிக்கு வேலை கிடைக்குதானே சார் அப்படிம்பார். கடைசியாக கையை எடுத்து கும்பிட்டு, இந்தியாவின் சிறந்த பிரான்ச் ஈஸி போங்க அப்படின்னு 2 பேரையும் அனுப்பி வைக்கணும். இது ஒரு புறம். இன்னொரு புறம், நான் சொன்னேன் இல்லையா, என்கிட்ட ஒரு பஞ்சாயத்து வந்தது. ஒரு அப்பா, ஒரு பையன். அந்த பையன் அந்த குடும்பத்துக்கு ஒரே பையன். என்னோட குடும்ப நம்பர் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பினார். வந்து எதிரில் அப்பாவும் பையனும் உட்காந்தாங்க. அப்பா வந்து, அந்த துரைக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பிட்டார். பையன் வந்து, அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு இந்த பக்கம் திரும்பிட்டான். யாராவது ஒருத்தர் சொன்னாதானே எனக்கு தெரியும். கடைசியாக என்ன பிரச்சனைனா, என்ன கோர்ஸ் எடுக்கணுங்கிறது கூட பிரச்சனை இல்லை. என்ஜினியரிங் அதுக்குள்ளே எந்த பிரான்ச் எடுக்கணுங்கிறத 2 பேருக்கும் தகராறு. 4 வருஷத்துக்கு முன்னே இந்த பையன் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் எடுக்க ஆசைப்பட்டான். ஆனால் அப்பா கம்பல் பண்ணி வேற பிரான்ச் எடுக்க சொல்லிட்டார். இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் மட்டும்தான் ஆயிருக்கு. 4 வருஷத்தோட அத்தனை பேப்பர் அரியர்ஸ். 2 அரியர்ஸ் 3 அரியர்ஸை முடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். அப்போ ஒரே பிள்ளை குடும்பத்துக்கு கரியர் மொத்தமும் முடிஞ்சு போச்சு. நான் கேட்டேன், ஏன் தம்பி இதை உங்கள் அப்பாட்ட அன்றைக்கி சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. அப்பா மிலிட்ரி, பல வீடுகள் அப்படி தான். அப்போ அந்த மாதிரி திணிக்கிறதால எந்த பயனும் கிடையாது. தயவுசெய்து 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுங்க. அதில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம அப்பா அம்மாவுக்குலாம் என்ன தெரிய போகுது, தெரிய வைக்க வேண்டியது உங்களோட வேலை. நான் அந்த பேரண்ட்ஸை 3 கேட்டகரியாக பிரிப்பேன். ஒரு வகை கேட்டகரி, படிப்பை பற்றி எதுவுமே தெரியாது, உலகத்திலே சேஃப் தான். இன்னொரு வகையான கேட்டகரி பேரண்ட்ஸ் இருக்கு, எல்லா படிப்பை பற்றியும் தெரியும், பட் அது சின்ன பர்சன்டேஜ். இந்த இன்பிட்வீன் ஒரு 80% கேட்டகரியில் பேரண்ட்ஸ் இருக்கு. படிப்பை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி கருத்து சொல்லிகிட்டே இருக்கிறது கடைசி வரைக்கும். இங்கே தான் சிக்கல். பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. எங்கள் அப்பா அம்மா திட்டுறீங்களா, நல்லா திட்டுங்க, நல்லா திட்டுங்க. நீங்கள் யாருன்னு நான் சொல்லவா? உங்கள் கிளாரிட்டி என்னன்னு சொல்லவா? உங்களுக்கு எது தெரியுமா உலகத்திலே பெஸ்ட் கோர்ஸு? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட கிளாஸ்மேட் சொல்கிறதான் உலகத்திலேயே பெஸ்ட் கோர்ஸ். யார் அந்த கிளாஸ்மேட்? என்ன மாதிரி எதுவும் தெரியாத இன்னொரு கிளாஸ்மேட். இப்போ இந்த காம்பினேஷன் நம்ம டிசைட் பண்ணி எதுவும் சரி வராது. சரியா? அப்போ நம்ம முன்னால் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அதை எல்லாத்தையும் கொட்டி, எல்லாத்தையும் மெரிட்ஸ் டிமெரிட்ஸை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் எந்திரிச்சு பிடெக் பொண்ணுங்களுக்கு ஒத்து வருமானு ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி கேட்டவுடனே எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் உலகத்தில் இருக்க எந்த கோர்ஸுமே ஆம்பளைங்களுக்கான கோர்ஸ், பொம்பளைங்களுக்கான கோர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. எல்லா கோர்ஸும் கேர்ள்ஸ்க்கு ரெலவெண்ட். எல்லா கோர்ஸ்லையும் கேர்ள்ஸ் பெட்டராக பண்ணுறாங்க. இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கிற காலகட்டத்தில் 30 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் ஓரியன்ட் பிரான்ச்சஸில் ஒரு பொண்ணு கூட இருக்காது. இன்னைக்கு அதே காலேஜுக்கு போகிறேன், 50% மேலே கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. வருத்தப்பட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னே சீக்கிரமாக படிச்சுட்டோமே. இப்போ தான் ஒரு பயோடெக்னாலஜியில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு போனார். 50-55 பேரில் 43 பேர் கேர்ள்ஸ்னு. இங்கே பின்னால் 2 பசங்க பேசிக்கிறாங்க, டே இந்த வருஷம் எடுத்தா பயோடெக்னாலஜி தான்டா எடுக்கிறோம். ஓகே, ஸோ அந்த கிளாரிட்டி அது இருந்துட்டா அப்புறமா வேற எதுவுமே கிடையாது.